தனா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பவே சாப்பிட சொன்ன, நீ இப்ப போய் காஃபி குடிச்சிட்டு இருக்க? காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. இப்பதான் டிகாஷன் இறங்குச்சு, அதான். சரி, காஃபி கலந்து குடிக்க வேண்டியது தானே. அது எதுக்கு பிளாஸ்கில் எடுத்துட்டு போற? அதுவும் 2 டம்ளர் எடுத்துட்டு போற? அது ரூமுக்கு போயிட்டு 6 அமர குடிப்பேன். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு காஃபி குடிப்பேன். என்கிட்ட கேட்ட நானே சூடா கலந்து கொடுப்பேன்ல. எதுக்கு பாட்டி? உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நானே பிளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு போறேன். நல்ல பொண்ணுமா நீ. சரி போ. கதிர், ஏன் மறுபடியும் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் முகமே காட்டி கொடுக்குது. என்ன விஷயம்னு சொல்லு. மாமா மட்டும்தான் நம்மள வெறுக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா பார்வதி அத்தை, பத்மா அம்மான்னு இவங்களுக்கு கூட நம்ம இங்க வந்தது பிடிக்கல இல்ல. கதிர், இதுக்காகவே நீ ஃபீல் பண்ணுவ? இங்க எல்லாமே ஒரு கணக்கு தான். பொம்பளை புள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறமா அவ பிறந்த வீட்டுக்கு வெறும்னே விருந்தாளியா தான் வரணும். நீ சாப்பிடு. அப்பாவோட கோபம் வேற, அது ஒரு நாளைக்கு மாறிடும். இவங்க நம்ம கிட்ட காட்டுற வெறுப்புங்கிறது என்னைக்குமே மாறாது. அதுக்காக இது நான் பிறந்த வீடே இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அதோட நமக்கு இந்த வீட்ல உரிமை இல்லைன்னு ஆயிடாதுல கதிர். அவங்களுக்கு என்னால பதிலடி கொடுக்க முடியும். ஆனா அப்பாவே இன்னும் நம்மளை ஏத்துக்காதப்போ நாம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அதனால அவங்க பேச்செல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ணாத. என்னடா? நான் பக்கத்துலயே வந்து இருக்க போறேன். வேலையிலும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. குழந்தையும் உண்டாயிருக்கு. மாமாவும் மனசு மாதிரி நம்மளை ஏத்துப்பாருன்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன் பாத்தியா? கதிர், வா. என்ன கதிர், ஏன் ஒரு மாதிரி இருக்க? பார்வதி சித்தையும் அத்தையும் பேசினதை கேட்டு அப்செட் ஆயிட்டான். இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்க நல்ல விதமா பேசினாதான் ஆச்சரியமே. முதல்ல நீங்க உங்க புருஷனை பாருங்கன்னு மாமா பதிலடி கொடுத்தாரு. அதையும் கவனிச்சிருப்பேல்ல. ஆனா கடைசியா அவரும் என் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டா நீ டியூட்டில ஜாயின் பண்ண தான் போற. அப்புறம் யார் உன்னை சந்தேகப்பட போறாங்க? துபாயில இருந்து மெடிசன் கொடுத்து விட்டவன் என் ஃப்ரெண்டு தான். அவன் பேர் முருகேசன். ஹார்ட் ஆபரேஷனுக்கான முக்கியமான மெடிசன் தான் வீட்டுல கொடுக்க சொன்னான். ஆனா அந்த மெடிசன் இங்க வாங்கினவன் அவன் வீட்டுக்கு வர சொல்லாம அலைய விட்டு ஒரு பழைய பில்டிங்ல வந்து வாங்கிக்கிட்டான். போலீஸ் வந்ததும் நான் கொண்டு வந்தது போதை மருந்துங்கிறான். போலீஸ்ல மாட்டிக்காத தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்டு நம்பி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி என் முதுகுல குத்துவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நல்லது செய்யறோம்னு நினைச்சு உதவி பண்ணதுக்கு எனக்கு எப்படி ஒரு தண்டனை தேவையா? நான் என்ன பாவம் பண்ணேன்? கதிர், நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடந்துட்டா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இதுல இருந்து மீண்டு வர்றதுதான் சவாலே. உன் மேல தப்பு இல்லைங்கிறப்போ உன்னால மீண்டு வர முடியும். இப்ப உனக்கு வேண்டியது தைரியமும் நம்பிக்கையும் மட்டும்தான். கதிர், நாங்க தான் இருக்கோம்ல. எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை எப்படி வெளியில கொண்டு வந்துருவோம்டா. எங்களுக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும். உன்னோட துபாய் ஃப்ரெண்டோட போட்டோ, அவனோட தமிழ்நாடு அட்ரஸ், அதோட உங்ககிட்ட அந்த மெடிசனை வாங்கின அவன் பேரு, அவனை பத்தின டீடைல்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கூட. போட்டோ இவன் தான் முருகேசன். துபாயில் எனக்கு மெடிசன் கொடுத்தான். இவன் பேர் அருள். இவன் தான் அந்த மருந்து இங்கேருந்து என்கிட்ட வாங்கினவன். இது இவனோட உண்மையான பேரான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு.
சரி கதிர், இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணு. அவரே இது ஒரு கலையா தான் பாக்குறாரு. நான் போய் நாட்டியம் ஆடுறதுனால நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் வந்துரும்னு அவர் நினைக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் அத்தை இப்படி நினைக்கிறீங்க? ஏய் இங்க பாரு, உன்கிட்ட ஒன்னும் அப்படியே இவ்ளோ பெரிய விளக்கம் கேக்குறதுக்குலாம் நான் உன்னை கூப்பிடல. எனக்கு இது பிடிக்கல, நீ பண்ண கூடாது, அவ்வளவுதான். நீங்க இப்படி ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா அத நான் மீறதுக்கு தயாரா இருக்கேன் அத்தை. ஏய் என்ன என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் மாமியாரு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அத்தை, என்ன நீங்க தடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அத உடைச்சிட்டு நான் போய் சாதிக்கணும்னு நினைப்பேன். என்னை கட்டுப்படுத்த உங்களால முடியாது. அதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது. எதையும் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன்.